இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு முக்கியமான பதிவு தாங்க. நான் அரிசி எடுக்கும் பொழுது ஒவ்வொரு டைமும் எனக்கு இது ஞாபகம் வரும். எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அரிசி இந்த மாதிரி காலியாகிற வரைக்கும் நாம் அரிசி வாங்காமல் இருக்கவே கூடாது, பானையாக அரிசி எப்போவும் நிறைஞ்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் கடையில் அரிசி வாங்கி வச்சுக்கிட்டே இருப்போங்க. நான் தாங்க கடைக்கு போவோம், ஆம்பளை பசங்க இல்லாதனால இப்படி வாங்கி என்ன செய்வோம், இந்த மாதிரி இருக்காது, நிறைஞ்சு தாங்க இருக்கும். நாம் குடும்பம் பண்ணும்போது தாங்க இந்த மாதிரி வச்சுருக்கோம். அடுத்தது நான் தலையை எப்படி இந்த மாதிரி வெட்டாமல் இந்த மாதிரி எடுக்கிறேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, தலையை வெட்டி அரிசி அளக்கக்கூடாது, குழந்தைங்க பிறக்கும், கை கால் இல்லாமல் ஊனம் இல்லாமல் பிறக்கும். யாருக்கு ஏன்னா அந்த காலத்தில் அரிசியெல்லாம் ஏழைங்களுக்கு அளந்து கொடுப்பாங்க இல்லையா, அப்போ இந்த மாதிரி தான் கொடுக்கணும், நிறைஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நாம் நிறைஞ்சு வாழ முடியும்னு. அடுத்தது தண்ணியில் போடக்கூடாதாங்க, விருந்தாளி வந்துடுவாங்களாம். அப்போ என்னதான் செய்யறது, இந்த மாதிரி போட்டு இப்போ அரிசியை கழுவுறாங்க. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதமாங்க. அரிசி கழுவும் போது கீழே சிந்தக்கூடாதா, சிந்துற